சண்டே மார்னிங் நேராக கடலுக்கே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்புனோம். கிளம்பி போனது பாதி தூரத்தில் தான் தெரிய வந்தது, மீனுக்குன்னு ஒரு தடை போடுவாங்க. ஒரு மே மாதத்தில் 1 மாதம் போடுவாங்க. அதில் அந்த நேரத்தில் மீன் யாரும் பிடிக்கக்கூடாது. ஏன்னா மீனோட உற்பத்தி காலம் அப்போ தான் அதிகமாகும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து அது ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. 1 மந்த் யாரும் போகக்கூடாதுன்னு. சின்ன சின்ன போட்டு வந்து போகும், அதில் தான் நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்தோம். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷான மீன் நாங்கள் வாங்கி அதை சமைக்கும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு நான் மார்க்கெட் அது போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சின்ன தோணியில் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மார்க்கெட்டில் தான் விற்றாங்க. அதை தான் நாங்கள் வாங்கினோம். இருந்தாலும் குழம்பு நல்லாவே இருந்தது, டேஸ்ட்டில் தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. சீசனிங் ஃப்ரூட் வந்துட்டு இந்த மாம்பழம், மாங்காய் இது எதுவுமே மிஸ் பண்ணுறது கிடையாது. மாங்காய் வந்து மெயினாக மீன் குழம்புக்கும் சாம்பார் அந்த குழம்புக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழம் வந்து நம்ம எந்த குழம்பு வச்சாலும் சரி, இல்லை குழம்பு வைக்காமல் தயிர் சாப்பிட்டாலுமே சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் மாம்பழம்.